நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன். ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம். மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஒயர் ஃப்ரம் சாலிட் ராட் பை புல்லிங் த்ரூ ஸ்டேஷ்னரி டை இஸ் known as ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாலிட் ராடை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேஷ்னரியான டைக்குள்ளே நம்ம புஷ் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய அந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டயக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடியது ஸ்டேஷ்னரி டை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷ்னரி டை. இங்கே இருக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ், இந்த இடத்துல சிக்மா 1ஓட ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல சிக்மா 2 ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. புஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட டயாமீட்டர் D1ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டயாமீட்டர் D0. ஓகேங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஜோன் வந்து ஃபஸ்ட்டு ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஜோன் வந்து செகண்ட் ஜோன், அதாவது லூப்ரிகேட்டிங் ஜோன். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஜோன். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த ஏரியாவை நம்ம தேர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறோம். அதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை, இந்த இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள ஏரியாவை நம்ம ஃபோர்த்து ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறோம். சரிங்களா? மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் வந்து 2 to 5 மீட்டர்ஸ் இருக்கணும். அது ஏன் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இங்கே ஒரு சின்னதாக வந்து கலெக்டிங் டேங்க் இருக்குது. இங்கே வரக்கூடிய இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டேங்க்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸில் நம்ம இப்போது ராடை எடுத்துக்கிட்டு புஷ் பண்ணி இதிலிருந்து நம்ம ஒயரை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த ஒயரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஜோன்ஸ்லேயும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 2α, இதை டை ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஜோனோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோனை நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஃபார்மேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு மெயினான டிஃபார்மேஷன் வந்து நடக்குது. சரிங்களா? ஜோன் வந்து டிஃபார்மேஷன் ஜோன். அதோட பாயிண்ட்ஸ் பாருங்கள். டிஃபார்மேஷன் ரெக்கார்ட் கன்வெர்ட்டிங் ராட் இன்டு ஒயர் இஸ் அப்டைன் பை ஜோன் 1 ஒன்லி, தென் இட் இஸ் கால்ட் அஸ் டிஃபார்மேஷன் ஜோன். அதாவது இந்த அதாவது ஜோன் 1 ஏன் டிஃபார்மேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக ராடை ஒயராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து இந்த ஜோன் 1 தான் நடக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம டிஃபார்மேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ். இன் திஸ் இன்லெட் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஈக்குவல் டு reduction cross section area, exit cross section area of zone 1 equal to while cross section area. அதாவது இந்த பாயிண்ட்ஸிலிருந்து சிம்பிளாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்லெட் கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் அவுட்லெட் கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் டயாமீட்டர் டிபெண்ட் பண்ணி சின்னதாக வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்படி வேரியேஷன் இருந்தாலும் அதோட வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் வந்து 0வாக இருக்கும். நம்ம எந்த அளவு புஷ் பண்ணாலும் அந்தளவு டயாமீட்டர் குறையுதோ, எந்த அளவு டயாமீட்டர் குறையுதோ அந்தளவு லென்த் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. சரிங்களா? இந்த இடத்துல 2α அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டை ஆங்கிள் பார்த்துருப்போம். கரெக்டாக? இந்த 2α டை ஆங்கிளோட அதோட ஆங்கிள் வேரியேஷன் எவ்வளோ இருக்குன்னா 12லிருந்து 48 டிகிரிக்குள்ளே மட்டும்தான் இதோட ஆங்கிள் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 12 டிகிரி போட்டிருந்தோம் அப்படின்னா ஹார்ட் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் 24 டிகிரி நம்ம டை ஆங்கிள் இருந்தது அப்படின்னா மீடியம் ஹார்ட் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணலாம். 48 டிகிரி இருந்தது அப்படின்னா வெறுமனைக்க சாஃப்ட் மெட்டீரியலை மட்டும்தான் நம்மளோட யூஸ் பண்ணி இதில் ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸை நம்மளோட பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமா இல்லை ஹார்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோமா, அதை பொறுத்து தான் வந்து நம்ம டை ஆங்கிளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எல்லுன்னு சொல்லிட்டு நம்ம டயக்ராம்லேயே பார்த்துருப்போம். எல்லுன்னு என்ன அப்படின்னா டை லேண்ட் அப்படின்னா லென்த் ஆஃப் டிஃபார்மேஷன். எல்லுன்றது லென்த் ஆஃப் டிஃபார்மேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். During drawing operation, because of presence of friction and interface, inclined direction friction force is acting on backward direction. This will result in two component of forces. அதாவது ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸை மேற்கொள்ளும் போது நம்ம ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுது. அதாவது இன்க்ளைன் டைரக்ஷனில் நம்மளுக்கு பேக்வர்ட் டைரக்ஷன்லேயும் 2 டைரக்ஷன்ஸில் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. அதை எப்படி ரிசல்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஹரிசாண்டலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஆக்டிங் ஆன் பேக்வர்ட் டைரக்ஷன், தேர்ஃபோர் இன்க்ரீஸிங் ட்ராயிங் ஃபோர்ஸ் அப்ளைட் ஃப்ரண்ட் சைட். சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, பேக்வர்ட் டைரக்ஷன் தேர்ஃபோர் இன்க்ரீஸிங் ட்ராயிங் ஃபோர்ஸ்.
இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு ட்ராயிங் ஃபோர்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ், திஸ் இஸ் ட்ரை டு டேமேஜ் ஆர் ஃபெயிலியர் த டை. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு டையை ஃபெயிலியர் ஆகிறதுக்காக அது பாசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜோன் 2. சரிங்களா, ஜோன் 2 என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த ரெடியூஸ் எபோவ் ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட், இட் இஸ் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் அண்ட் இட் இஸ் பாசிபிள் பை யூஸிங் லூப்ரிகேட் இன் த ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ், அதாவது நம்ம ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸை மேற்கொள்ளும் போது ஒன்று ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், ஹரிசாண்டல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்கும், அதே மாதிரி வெர்டிக்கல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்கும். இந்த 2 ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லூப்ரிகண்ட்டை நம்ம இந்த ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து இதை ஜோன் 2வை லூப்ரிகேட்டிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட், lubricant is required to supply from the zone 2, therefore is called as lubricating zone. இது முன்னாடி சொன்னது தான். அடுத்த பாயிண்ட், when the lubricant not used in wire drawing operation, friction, heat generation, temperature higher, therefore surface of the wire is found to be a black and burn type of color. in case of நம்ம வந்து லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, சரிங்களா, லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன்னால் நமக்கு ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். கரெக்டுங்களா, ஃப்ரிக்ஷன்னால் ஹீட் ஜெனரேட் ஆகும். அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு பிளாக் அண்ட் பர்ன் டைப் ஆஃப் ஒயரை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கம்பல்சரி அந்த ஃப்ரிக்ஷன், அந்த ஹீட் ஜெனரேஷன் ஆகிறத நம்ம குறைச்சே ஆகணும். அதுக்காக லூப்ரிகண்ட், என்னென்ன லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், when the liquid lubricant are used by reducing friction, heat generation, temperature and surface of the wire like metallic or dull surface. Example, SI oils, vegetable oils, mineral oils, corrosion, etc. நம்ம லிக்யூட் லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வரக்கூடிய ஃப்ரிக்ஷனும் குறைக்குது, அதே மாதிரி ஜெனரேட் ஆகக்கூடிய டெம்பரேச்சரும் குறைக்குது. ஆனால் இன்னொரு ஆப்போசிட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னா மெட்டாலிக் அண்ட் டல் சர்ஃபேஸை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, மெட்டாலிக் அண்ட் டல் சர்ஃபேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்கேஸ் ஆஃப் எங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் லிக்யூட் லூப்ரிகண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் அது ஓகே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்த லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். Corrosion will be used during wire drawing operation of highly reactive metals such as aluminum by producing protective layer over the surface to avoid the oxidation. சரிங்களா, இந்த கரோஷனை நம்ம யூஸ் பண்ணும் போது இந்த அலுமினியம், இன்கேஸ் ஆஃப் அலுமினியத்தில் கரோஷனை லூப்ரிகேட்டிங் ஆயிலை யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு சம் ப்ரொடக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ரொடக்டிவ் லேயர் வந்து ஆக்சிடைஸிலிருந்து நம்மளுக்கு பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. Next point, when solid powder lubricant is used, it is reducing the friction, heat generation and temperature, but at the surface same time producing microscopic scratches on the wire surface, which is making the appearance of the wire like brittle shining or silver surface. Carbon powder, example carbon powder and glass powder and graphite powder. சரிங்களா, எக்ஸாம்பிள் அடுத்தது நம்ம லிக்யூட் லூப்ரிகேட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெட்டாலிக் அண்ட் டல் சர்ஃபேஸ் ஃபினிஷஸ் கிடைக்குது. இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு பிரைட்டான சர்ஃபேஸ் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா சாலிட் பவுடர் லூப்ரிகேண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அந்த சாலிட் பவுடர் லூப்ரிகேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் பவுடர், கிளாஸ் பவுடர், கிராஃபிக் பவுடர். இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த ஒயர் ட்ராயிங் ஆப்ரேஷன்ஸ் மேலே மைக்ரோஸ்கோபிக் ஸ்க்ராச்சஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும். சரிங்களா, மைக்ரோஸ்கோபிக் ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறதுனால அந்த ஒயர் மேலே நம்மளுக்கு பிரைட்டான ஷைனிங் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது.